சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்து என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 63வது பதிகம், 7வது திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்தது. இதற்கு பொது என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். பொது என்று கொடுத்தாலும் இது பாடப்பெற்ற தலம் திருமுதுகுன்றம். அங்க சுவாமியிட்ட வேண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு பொன் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே சுவாமி வேண்டி இந்த பாடலை பாடுகிறார். இறைவனின் பெருமையெல்லாம் புகழ்ந்து, நீ எப்பேற்பட்டவன், ஆடவர்களிலே சிறந்தவன், அதனால நம்பி நம்பி நம்பின்னு பதிகம் பூரா இறைவனை அழைத்து, நம்பி நீ இவ்வளவு உயர்வானவன், இத்தனை அருமை செயல்களை செய்திருக்கிறாய், இவ்வளவு கருணையே வடிவானவன் அப்படின்னு பதிகம் பூரா பாடிட்டு இறைவனிடம் வேண்டுகிறார். இறைவனும் பொன் தந்த உடனே அவருக்கு சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஆசை. இங்க வச்சு கொடுத்தா எனக்கு கூட தான் தெரியும், எங்க ஊர்ல வச்சு என் கையில நீ இதை தந்தேன்னா அங்க எங்க ஊருக்காரங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும்ல அப்படிங்க. எங்க வச்சு சுவாமிகிட்ட வாங்கினாலும் பெருமை தானே, ஆனாலும் அவருக்கு சுவாமிகிட்ட இருந்து வாங்குறது எல்லாருக்கும் தெரியட்டுமே அப்படிங்கிற அந்த ஆசையில கேட்கும்போது, சரி நீ இங்க இருக்கிற ஆத்துல மணிமுத்தா நதியில போட்டு அங்க கமலாலய குளத்துல இந்த பொண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவரு அவ்வளவு பொண்ணை கொடுத்திருக்காரு. இவர் கேட்ட உடனே இடத்த மாத்தி அங்க தரேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே இவருக்கு சுவாமி மேல எப்படி பாருங்களேன், அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு மச்சம் வெட்டி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டையும் மாற்று உரைத்து பார்ப்பாங்களாம். அதாவது இதுல இருந்து எடுக்கப்பட்டது தானா இது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். அந்த இப்ப நம்ம இப்பெல்லாம் அது கிடையாது. அந்த காலத்துல சாரிக்கு மேட்சா பிளவுஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பரத்துல வெட்டி எடுத்துட்டு போய் அந்த கலர்ல எடுக்கிறது, அல்லது சட்டை தைக்க கொடுக்கும்போது இந்த சட்டை துணி தான் கொடுத்தீங்களான்னு தெரியறதுக்கு ஒரு சின்னதா வெட்டி அதை ஒரு அட்டையில கிளிப்புல போட்டு கையில தருவாங்க தெரியுமா, அத மாதிரி இவர் பொண்ணுல இருந்து ஒரு சின்னதா ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியே அந்த ஆத்துல போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பின்னால வருது, இவர் சுவாமிகிட்ட வேண்டி 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 வரும் அப்படி ஒரு பாராட்டி இறைவனின் பெருமையை புகழ்ந்து பாடுகிறார். அதை பாடும் பொழுது நமக்கே அப்பா எவ்வளவு இறைவனுடைய அருளை எவ்வளவு அழகா நமக்கு எடுத்து சொல்றாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த பதிகத்துக்கு நம்பி என்ற திருப்பதிகம்னே ஒரு பெயர் உண்டாம். ஏன்னா பாடல் பூரா நம்பி நம்பி நம்பின்னு வருது. நம்பி என்ற சொல் ஆடவர்களிலே சிறந்தவன் அப்படிங்கிற பொருள், தலைவன் அப்படிங்கிற பொருளிலும் கொள்ளலாம். இங்கே முதல் பாடல்ல சொல்றாரு, நீ எப்பேற்பட்டவன், ஆடவர்களிலே சிறந்தவன், உன்மேனி முழுவதும் திருநீர் பூசி இருக்கின்றார், 4 வேதங்களையும் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி விரித்து ஓதியவன் நீ, உன் கையில ஒரு வெள்ளிய மழுவினை ஏந்தி கொண்டிருக்கின்றார், 3 கண்களை உடையவனாக இருக்கின்றார். இவ்வளவு அருமையான நீ செம்மையான சிவந்த நிறமுடைய சடையினை உடையவன், திரிபுரங்கள் எல்லாம் தீயாக பிடித்து எரிய நீ விழித்து பார்த்தவன் நீ. ஆனா கையில வில் வச்சிருந்த, மலையை வில்லாக வைத்திருந்தவன், அதை வளைத்து வில்லாக வைத்திருந்தவன் நீ. அப்பேற்பட்டவன், என்னை ஆளாக கொண்டவன், என்னை ஆட்கொண்டவன் நீ. இப்ப மட்டும் இல்லப்பா, 7 பிறப்புக்கும் நீதான் எங்களுடைய தலைவன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி, வேதம் 4 விரித்து ஓதி ஓர் நம்பி, கையில் ஓர் வெண்மழு ஏந்தியோர் நம்பி, கண்ணும் 3 ஒரு நம்பி, செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி, திரிபுரம் தீயழச் செற்றதோர் வில்லால் எய்த நம்பி, என்னை ஆளுடைய நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே.
நீ எனக்கு மட்டும் தலைவன்ல, இங்க எல்லாருக்கும் நீதான்ப்பா தலைவன். அதுவும் இந்த பிறவியில மட்டும் இல்ல, 7 பிறப்புக்கும் நீதான் அப்படின்னு நம்பி நம்பி நம்பின்னு சுவாமியை அழைத்து அழைத்து அப்படி மகிழ்கின்றார். அடுத்த பாடல் என்ன சொல்லுகின்றார் என்றால், உன்னுடைய திருமுடியிலே நீ திங்களை அணிந்திருக்கின்றாய். அடியார்கள் எல்லாம் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்து உன்னை அப்படி வணங்கிக் கொண்டே இருப்பதனால் உன்னை உணர்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அடியார்கள் உன்னை நம்பி உன்னை நினைத்து கொண்டே இருப்பதால் உன்னை உணர்கிறார்கள். அதை சொல்லும் போதே நமக்கு இன்னொரு இதுவும் புலனாகுது இல்லையா? அவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் அவனை நினைக்காமல் இருப்பவர்கள் அவனை உணர்வதில்லை அப்படிங்கிறத இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார். கூறுகின்ற அறிவுரை ஒன்றே ஒன்றுதான். இறைவனை நம்பி இறைவன் மீது அவனை அன்பு கொண்டு அவனை அனுதினமும் நினைத்து கொண்டே இருப்பவர்களை இறைவன் அருள் செய்து ஆட்கொள்கின்றான் அப்படிங்கிறது புலனாகின்றது. அது தவிர இந்த உலகத்திலே பிறந்த உயிர்களுக்கு எல்லாம் நீதான்ப்பா அருள் செய்கின்றாய். எல்லா உயிருக்கும் பழைய பாட்டு இருக்கு இல்லையா? கல்லினுள் பேருக்கும் கருப்பை உயிருக்கும் எல்லாத்துக்கும் இறைவன் தான் அருள்கின்றான். அத்தனையும் காப்பவன் அவன் தான் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் எந்த இடத்துல யாரு இருந்தாலும் அத்தனை பேரையும் காப்பவன் நீதான். அடுத்து ஒரு ஒரு சொற்றொடர் தருகின்றார். மால் விசும்பு ஆளும் பெரிய வானுலகத்தை ஆளுகின்றவன் அப்படின்னு நேரடியான பொருள். அடுத்து இன்னொரு பொருளும் கூறுகின்றார். மால் என்ற சொல்லுக்கு மயக்கம் என்றும் பொருள் உண்டு. இன்னுலகத்து எப்படி மயக்கம்னு சொல்றாரு அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அது ஏன் மால் விசும்பு அப்படின்னா, நீங்க வானுலகத்துல போய் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அங்கேயும் வினை வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனது வானுலகத்துல போய் வாழும் பொழுது வினை வயப்படுவதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? புராணங்கள்ல நமக்கு எத்தனை எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இந்திரன், மால், பிரமன் அத்தனை பேரும் நமக்கு எடுத்துக்காட்டு தானே. அவ்வளவு பேரும் வானுலகத்தில் வாழ்கின்றவர்கள், பதவி பெற்றவர்கள் இல்லையா? அவர்கள் எல்லாரும் வினை வழிபட்டவர்கள் தான் அப்படிங்கிறத அப்பர் பெருமானுடைய பாடலையும் சொல்லுது இல்லையா? 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனை, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். இத்தனை கங்கை மணலை எண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு சொல்லலாம் இந்திரர்களுடைய எண்ணிக்கை. இந்திரர் எண்ணிக்கைங்கிறதுக்கு நமக்கு நிறைய இந்திரன் பழி தீர்த்த படலம் இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது இல்லையா? அப்ப அவர் வினை வழிபட்டு ஆட்கள் மாறுதுங்கிறது நமக்கு புலனாகும் இல்லையா? நமக்கு தெரிய அந்த காலம் என்னதுங்கிறது நமக்கு சொல்ல முடியாதே தவிர இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு புராணங்கள் எடுத்துக்காட்டு. அதனால மயக்கத்தை தரக்கூடிய வினை வழிபட்ட வானுலகு அப்படின்னு சொல்வதற்காக மால் விசும்பு என்று கூறினார் என்று ஒரு உரையாசிரியர் கூறுகின்றார். எத்தனை நுணுக்கமா நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார் பாருங்களேன். இப்படி மயக்கத்தை தரக்கூடிய வானுலகத்திலே இருப்பவர்கள் கூட வணங்குகின்ற உன்னுடைய பெருமை உலகுக்கு அறிந்து கொள்ள முடியாத அளவு பெரியது என்று கூறுகின்றார். அமரர்கள் எல்லோரும் உன்னை வணங்குகின்றார். சரி, வினை வழிபட்டவர்களை பற்றி மட்டும் சொல்லிட்டாரு. அதுக்கு மேல இருப்பாங்க இல்லையா? அதுக்கு அவங்களெல்லாம் சொல்றார். குமரன் முதல் தேவர்கள் அனைவருக்கும் நீதான், அந்த வினையிலிருந்து நீங்கியவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் நீதான் தலைவன். தவம் செய்வதற்கு என்று ஒரு தகுதியான ஆள் யாரை நோக்கி நாம் தவம் செய்யலாம்? அப்படி தவம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தலைவனாக நீ இருக்கின்றாய். தலைவன்னு நினைச்சு தள்ளி வைக்க வேண்டாம். எங்களுக்கெல்லாம் தந்தையும் நீதான்ப்பா. தந்தையினோட ஒரு நெருக்கம் வந்துருது இல்லையா? அப்படி தந்தையாக இருப்பவனும் நீதான் என்று கூறிவிட்டு, நீதான் எங்களுக்கு தந்தைன்னு உன்னுடைய திருவடிகளை நான் பணிந்தேன்னு வைங்களேன், பணிந்தா எனக்கு அத்தனை அருளையும் அள்ளித்தருபவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கெல்லாம் தலைவன் நீதான், என்னை ஆண்டவன் நீதான். ஆட்கொண்டார் இல்லையா? அந்த பழைய வரலாறு அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர். என்னை ஆட்கொண்டவன் நீதான், 7 பிறப்புக்கும் நீதான் தலைவன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். திங்கள் நம்பி முடிமேல். இதுல எப்படி போடுவாருன்னா, அந்த நம்பிங்கிற வார்த்தையை நடுவுல கொண்டு போட்டுருவார். திங்கள் முடிமேல், நிலவை தன்னுடைய முடிமேல் அணிந்தவன் நம்பி. அப்ப எப்படி இருந்திருக்கணும்? திங்கள் முடிமேல் நம்பின்னு இருக்கணும். ஆனா இவருடைய அந்த பா வகைக்காகவோ சந்த நடைக்காகவோ திங்கள் நம்பி முடிமேல்
அடியார் பால் சிறந்த நம்பி, அடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான அருளை தருபவர். அடியார் பால் சிறந்த நம்பி, பிறந்த உயிர்க்கு எல்லாம் அங்கண் நம்பி அருள் அருள் செய்கின்றவன். அங்கண் அருள் செய்கின்றவன், உயிர்க்கு எல்லாம் அங்கண் நம்பி அருள். மால் விசுந்து ஆளும் அமரர் நம்பி, குமரன் முதல் தேவரதங்கள் நம்பி, தவத்துக்கொரு நம்பி, தாதை என்று உன் சரண் பணிந்து ஏத்தும் எங்கள் நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று இரண்டாவது பாடலை தருகின்றார். அடுத்து மூன்றாவது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், உயிர்களுக்கெல்லாம் அருளுகின்றவன் நீ. ஆனா அன்னைக்கு ஒரு யானை வருத்தப்படுற வரை மாதிரி அத நீ அதனுடைய தோலை உரிச்சியப்பா அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு அது எதுக்காகங்கிற விளக்கத்தையும் நம்ம உரையாசிரியர்கள் தந்து விடுகின்றார்கள். நமக்கும் சந்தேகம் வரும் இல்லையா, ஐயோ சுவாமி அருள் எல்லாம் செய்யணும், அவர் ஏன் வருத்தப்பட வச்சாரு அப்படின்னு. அந்த ஒரு அசுரன் அப்படி யானையாக அங்கே வடிவெடுத்து எல்லாரையும் துயரத்துக்கு உட்பட செய்ததனால் அந்த மரக்கருணையை இறைவன் காட்டினான் என்று கூறுகின்றார். அப்படி அன்னைக்கு அந்த யானை வருந்தும்படி அதனுடைய தோலை உரித்தவன் நீ. அது நீதி, அந்த இடத்துல நீதி வழங்கினாய் நீ என்று கூறுகின்றார். அருள் அருள் அப்படிங்கிற பொருளை எங்களுக்கெல்லாம் வாரி தந்தவன் நீ, அப்பேற்பட்ட பெருமை மிகுந்தவன். முழங்குகின்ற கடலிலே இருந்து வந்த நஞ்சை நீ அருந்திவிட்டு அமரர்களுக்கெல்லாம் அமுதத்தை அருள் புரிந்தவன் நீ. நீ உன்னுடைய அருள் அப்படிங்கிற பொருளுக்கு இல்லையா, அதனையே வடிவாக எடுத்து நடனம் ஆடுகின்றவன் என்று கூறுகின்றார். அழகான பாடல் உண்டு. அதாவது அங்கே சிற்றம்பலத்திலே அந்த மேடை அருளே வடிவானது, அதிலே நடமாடுகின்ற இறைவனின் திருமேனி அருள். அவன் நம்மை மாதிரி கருமேனி தாங்காமல் அருளே வடிவான் திருமேனி உடையவன் தானே நம்ம படிக்கிறோம். அப்படி அருளே வடிவான திருமேனி, அவனுடைய திருவருள், அப்படி அத்தனையும் திருவருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி திருவருள் என்கின்ற பொருளால் நீ நடனமாடி எல்லாரையும் காக்கின்றவன். அப்படி நடனம் புரிந்து கொண்டே இருந்து ஐந்தொழிலையும் செய்கின்ற நம்பி நீதான் என்று கூறுகின்றார். அடுத்து புரிநூல் அணிந்தவன் நீ. இந்த காலம் அப்புறம் விண்ணுலகம் அனைத்தும் பலவாக இந்த காலத்தை கடந்து இருப்பவன் இறைவன் இல்லையா, காலகத்துவம் கடந்தவன். இந்த காலமாக இருப்பதும் அவன்தான், விண்ணாக இருப்பதும் விண்ணாக மற்ற எல்லாம் அதோட சேர்த்துற வேண்டியதான். அத்தனையுமாக பலவாகவும் இருக்கின்றவன் தலைவன் நீதான், என்னை ஆள்கின்றவன் நீதான், என்னை பிறப்பும் எங்களுக்கு தலைவன் நீதான் என்று இந்த மூன்றாவது பாடலிலே கூறுகின்றார். வருந்த அன்று மதையானை உரித்த வழக்கு நம்பி, முழக்கும் கடல் நஞ்சம் அருந்தும் நம்பி, அமரர்க்கு அமுது ஈந்த அருள் என் நம்பி, பொருளால் வரு நட்டம் புரிந்த நம்பி. பொருள் என்பது இங்கே அருளை குறிக்கின்றது. அந்த அருளினால் வருகின்ற நட்டம் நடனம். பொருளால் வரு நட்டம் புரிந்த நம்பி, புரிநூலிடை நம்பி, பொழுதும் விண்ணும் முழுதும் பலவாகி இருந்த நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று மூன்றாவது பாடல் கூறுகின்றது. அடுத்து நான்காவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அங்கேயும் வார்த்தைகளை மாற்றி போட்டுதான் பொருள் பார்க்க வேண்டியது. அமுதம், உயிர்களுக்கெல்லாம் அமுதமாக ஊறிக்கொண்டே இருப்பவன் இறைவன். அப்பேற்பட்ட தலைவன் அவன். எல்லா உயிருக்கும் அவன் தான் அமுதமாக விளங்குகின்றான். இந்த உயிர்கள் எல்லாம் வேதங்கள் அதன் அங்கங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வது யாரால்? இறைவனின் திருவருளால் தான். அதையெல்லாம் கூறிய தலைவனும் அவன்தான். அந்த முனிவர்களுக்கு நால்வருக்கு உரைத்தான் இல்லையா, அந்த முனிவர்களுக்கு கூறியவன் அவன். இப்படி யோக நிலையிலே நின்று யோகத்தை அறிவித்த அவன், ஞான நிலையில நின்று ஞானத்தை தந்தவன் அவன். அடுத்து என்ன கூறுகின்றார்? மரக்கருணையை நினைவூட்டுகின்றார். கூற்றுவனை காலால் ஏற்றி யாருக்காக? அடியவனுக்காக. அப்படி மரக்கருணை புரிந்தவனும் நீதான். அப்பேற்பட்ட தலைமை பண்பு உடையவனும் நீதான் இருக்கின்றார். இந்த உயிர்களுக்கு 5 புலன்கள் இருக்கின்றனவே, அவை 5 இந்த உயிர்களை பாடாப்படுத்தி எடுக்குது, அடக்கி வைக்குது. ஐவர் கள்வர் புள்ளுவர் ஐவர் கள்வர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி
ஐம்புல வேடர் அப்படின்னு விஞ்ஞான போதத்தில் சொல்லுவோம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை மரம் அப்படின்னு வேடர்களாக புலன்களை சொல்லுவார். யானையா சொல்லுவாங்க. இப்படி அத்தனையும் இவ்வளவு வலிமை வாய்ந்தது அந்த ஐம்புலன்கள். அந்த ஐம்புலன்களையும் அடக்குவதற்கு யார் உதவி செய்கின்றாரா? சுவாமிதான். அந்த சுவாமி 5 புலன்களை அடக்குவதற்கு அவர் உதவினால் என்று நம்மால முடியாது. ஐம்புலன்களை அடக்கி என்றால் அந்த இடத்துல எந்த செயல்பாடும் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல. அதெல்லாம் நம்ம விரிவா சித்தாந்தம் படிக்கும்போது படிப்போம் இல்லையா? அது தன் இச்சையாக, அது தன் போக்குல அது போகாம அதை கட்டுக்குள் வைத்திருந்து யாரை காண வேண்டும், யாரை வணங்க வேண்டும், யாரை பாட வேண்டும், யாருடைய பேச்சை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டுக்குள் வைப்பது. அது யாரால முடியும்? இறைவனின் திருவருளால் மட்டும்தான் முடியும் என்று கூறுகின்றார். இப்படி கட்டுக்கு அடங்காத ஐம்புலன்களை அடக்குவதற்கு சுவாமி தான். அதை சொன்ன உடனே அவருக்கு டக்குனு எந்த இடம் ஞாபகத்துக்குன்னா, மன்மதன் அப்படி அந்த அம்பு எய்தவுடன் உயிர்கள் நிலையை மாறி போவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மன்மதனை எரித்த குருகாவூர் அங்கே இருக்கின்ற வெள்ளடை கோயிலிலே இருப்பவனும் நீதான் என்று கூறுகின்றார். ஐம்புலனை அடக்குவதற்கு அதுக்கு அடுத்தாக்குல குருகாவூரிலே எழுந்தருளி இருக்கின்ற வெள்ளடை திருக்கோயிலிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த இறைவனை நினைந்து வியந்து பாடுகின்றார். அடுத்து பெண்மையான சிவந்த கண்களை உடைய வெண்மையான பெரிய எருதிலே ஏறி வருபவன் நீ என்று கூறுகின்றார். அங்கு என்னை ஆள்கின்ற நம்பியும் நீதான், என்னை எழுதிடப்பும் எனக்கு தலைவனாக இருப்பவனும் நீதான் என்று கூறுகின்றார். ஊறு நம்பி அமுதா, உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி, தெரிய மறை அங்கம் கூறு நம்பி முனிவர்க்கு, அரும் கூற்றை குமைத்த நம்பி, குமையா புலனைந்தும் சீறு நம்பி, திரு வெள்ளடை நம்பி, செங்கண் வெள்ளை செழுங்கோட்டு எருது என்றும் ஏறு நம்பி, என்னை ஆளுடை நம்பி, எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று 4வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 5வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் நம்முடைய குற்றங்களை எல்லாவற்றையும் என்ன செய்கின்றான் என்றால் நீக்கி விடுகின்றான். குற்றங்களை நீக்கி விடுகின்றான் என்றால் நாம் செய்கின்ற நம்மை நல்வழிப்படுத்துவதன் மூலம் குற்றங்கள் நீக்கப்படுகின்றன. நமக்கு தான் குற்றங்களை நீக்கினார்னு இல்லை, குற்றம் புரிந்த 3 புறங்களுக்கும் அவற்றை அழித்து எரித்து அவர்களின் குற்றங்களையும் தீர்த்து வைத்தான் அவன். அப்படி 3 புறங்களை எரிப்பதற்கு அவன் என்ன செய்தான்? மலையை தன் கையிலே வளைத்து வில்லாக வைத்திருந்தான். அவன் மேல அவனை நம்பி அவன் மீது அன்பு கொண்டு அவனை வணங்குகின்ற அடியார்கள் இதை அவனுடைய அறக்கருணையும் மரக்கருணையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வரியிலே அறக்கருணையை கூறும் பொழுது அடுத்த வரியிலேயே மரக்கருணையும் நமக்கு நினைவூட்டுகின்றார். நம்ம குற்றங்களை எல்லாம் தீர்த்து நம்மை ஆட்கொள்ளுகின்றான் இறைவன். அதே நேரத்தில் இப்படித்தான் 3 புறங்களையும் அவர்கள் செய்த குற்றங்களின் காரணமாக எரித்தவன். அதை எரிப்பதற்கு அவன் தன் கையிலே மலையை வில்லாக வளைத்து தன் கையிலே பற்றி இருந்தவன். அப்போ அவர்களின் குற்றங்களை தடுத்தவன் உயிர்களுக்கு என்ன தருகின்றான் அப்படின்னா, அப்படி ஒரு ஆனந்தத்தை தருகின்றார். முக்தி இன்பம் என்று பரமானந்தம். அந்த பரமானந்தம் அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்ல, வெள்ளமாக வருகின்றது. அப்படிப்பட்ட பரமானந்த வெள்ளத்தை அதற்குள்ளே நம்மை அப்படியே அழிந்து அனுபவிப்பதற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகின்றான். அவனை இப்படி எங்களுக்கெல்லாம் இன்பத்தை தரக்கூடிய தலைவா அப்படின்னு சொல்லி நான் பாடுறேன். அது ஒண்ணுதான் நான் செய்யறேன், வேற எதுவுமே நான் செய்யல. என்னுடைய குற்றங்களை நீக்கிட்டான், என்ன 5 புலன்கள் கட்டு மீறி போவதை என்ன தடுத்து என்ன காப்பாத்திட்டான், இத்தனையும் செய்தான். ஆனா நான் என்ன செய்தேன் அப்படின்னா, அவனை எங்களுக்கெல்லாம் இன்பமாகிய வெள்ளத்தை தருபவனேன்னு பாட மட்டும்தான் செய்தான்.
அது மட்டும்தான் என்னால முடியும். சரிதானே? வேற என்ன செய்ய முடியும் நம்மால? இப்போ நம்மோட இருக்கின்ற ஒரு நண்பருக்கோ அல்லது ஒரு உறவினருக்கோ ஏதாவது நன்றி கடன் செய்யணும். அவங்க நமக்கு ஒரு உதவி செய்திருக்காங்க. நன்றி கடன் செய்யணும்னா என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டு கொடுப்போம். அந்த பரிசு பொருளுக்கு நாம சம்பாதிச்ச பணத்துல இருந்து பரிசு பொருளை வாங்கி கொடுப்போம். ஆனா இறைவன் எனக்கு எல்லாத்தையும் தந்தவனே இறைவன் தான். இப்ப அவனுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அது இந்த ஆஹ் வழக்குல சொல்லுவாங்க தெரியுமா? வெள்ளை பிள்ளையார கிள்ளியே வெள்ளை பிள்ளையாருக்கே வச்சு கும்பிடுற மாதிரி அப்படின்னு. வெள்ளத்தை அச்சு வெள்ளத்தை பிள்ளையார் மாதிரி வச்சு கும்பிடுவோம் இல்லையா? அதுலயே சுவாமிக்கு முன்னால ஒண்ணுமே வைக்கலையே நைவேத்தியம் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதே வெள்ளத்தை ஒரு தடவை கிள்ளி எப்படியாவது முன்னால வச்சது அத மாதிரி எல்லாம் அவன் தான் தரான். அதையே அவனுக்கு கொண்டு கொடுத்து நான் நன்றி செலுத்த முடியுமா? வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை புகழ்ந்து பாடத்தான் முடியும். அப்படி பாட வைக்கிறதும் அவன் தான் இல்லைங்கிற. ஆனாலும் அந்த புகழ்ந்து பாடுவது என்னுடைய வாழ்நாளை வீணாக கழிக்காமல் இருப்பதற்கு அது மட்டும்தான் என்னால செய்ய முடியுமே தவிர வேற எதுவுமே உனக்கு நான் செய்யலப்பா. ஆனா அப்படி இருந்தாலும் நான் படுகின்ற அந்த வெம்மை தரக்கூடிய துயரங்கள் எல்லாவற்றையும் எத்தி உதச்சி இல்லாம பண்ணிட்டியப்பா. அப்பேற்பட்ட தலைவன் நீ என்று வியக்கிறார். என்னை ஆட்கொண்டவன் எனக்கு எழுபிறப்பும் தலைவனாக இருப்பவன் என்கிறார். குற்ற, இங்கே குற்ற என்ற சொல் அழித்த என்ற பொருள். என்னுடைய குற்றங்களை எல்லாம் இல்லாமல் செய்த. குற்ற நம்பி குரு கார் எயில் மூன்றை குலைத்த நம்பி பிழையா வரை கையில் பற்று நம்பி பரமானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பி என பாடுதல் அல்லால் மற்ற நம்பி உனக்கு என் செய்ய வல்லேன் மதியிலேன் படுவெந்துயர் எல்லாம் எற்று நம்பி. எற்று என்பது இங்கே எற்றி இல்லாமல் போகச் செய்வது. என்னை ஆளுடை நம்பி எடுப்பிறப்பு எங்கள் நம்பி கண்டாரே என்று இந்த 5வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்த 6வது பாடலில் என்ன கூறுகிறார் என்றால், உன்னை கை கூப்பி வணங்குறாங்க இல்லையா? கையெடுத்து உன்னை வணங்குகின்றார்கள். கைகால் கூப்பி தொழில் அப்படின்னு பாடித்த மாதிரி கை செய்ய வேண்டிய வேலை அவனை வணங்குவது. கரமலர் மொட்டித்து இருதயம் மலர இறைவனை வணங்க வேண்டும். அப்படி கையால தொழுகின்றவர்களுக்கு அவர்களுடைய நோய் துன்பம் எல்லாவற்றையும் இல்லாமல் அடியோடு அழித்தவன் அவன். யாரு? இறைவன். அப்படி அழித்து ஆண்டு கொண்டவன் இறைவன். இதே மாதிரி முன்னாலேயும் என்ன ஆண்டு கொண்டான் அவன் என்று எப்பவுமே அவர் தன்னுடைய பாடல்கள்ல எப்பவுமே சொல்லுவார் இல்லையா? அன்னைக்கு நான் எதிர்பார்க்காம நீ வந்த அப்படின்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துவார் இல்லையா? அப்படி என்னை ஆண்டு கொண்டவன் நீதான். பழமையான இந்த உலகங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த உலகங்களை எல்லாம் தோற்றுவித்தவன் நீதான். உன்னோட இருப்பது என்னது? ஒரு பெரிய விடை. ஒரு சின்னதா பலி தேர்ந்து வருவதற்காக அதற்குன்னு ஒரு வேடம் கொண்டு செல்பவன் நீ என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தலைவனாகிய நீ எல்லா வகை சமயங்களுக்கும் நீதான் தலைவன். யாதொரு தெய்வம் கொண்டு தெய்வமாகி அங்கே மாதுருவாகனார் தான் வருவார் என்று கூறுவார் இல்லையா? அதேதான் இங்க சொல்றார். சமயங்களின் நம்பியன். இது உடனே அறக்கருணையை நிறைவேற்றார். தக்கன் தன்னோட வேள்வியை செய்யும் பொழுது அதுக்கு உதவிக்கு போன எல்லா இமையோர்களும் அத்தனை தேவர்களையும் என்ன செய்கின்றான்? அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுக்கின்றார். அப்படி அவர்களுக்கெல்லாம் தண்டனையை கொடுத்தவன் நீதான். அப்போ தவறு செய்யும் பொழுது தண்டனை செய்து திருத்தக்கூடியவனும் நீதான். ஆனா என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி எனக்கு அருள் புரிந்தவன் நீ என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். அரித்த நம்பி அடி. அரித்த நம்பி அடி கை தொழுவார் நோய் ஆண்ட நம்பி முன்னை ஈண்டு உலகங்கள் தெரித்த நம்பி ஒரு சே உடை நம்பி சில் பலிக்கென்று அகந்தோறும் மெய் வேடம் தரித்த நம்பி சமயங்களின் நம்பி தக்கன் தன் வேள்வி புக்கு அன்று இமையோரை இரித்த நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று கூறுகின்றார். அடுத்து 7வது பாடலிலே ஒரு அழகான ஒரு
புதுமையான ஒரு எனக்கு அது புதிதாக தோன்றியது. நீங்க வேற எதுவும் திருமுறையில பார்த்திருக்கலாம். திருமாலை கூறும் பொழுது நப்பின்னை என்ற மங்கை பற்றுகின்ற தோள்களை உடைய திருமாலே என்று கூறுகின்றார். இந்த நப்பின்னை அப்படிங்கிற பெயர் வைணவத்திலே வழங்கி வருகின்ற பெயர். அது கிராமப்புறங்கள்ல இந்த பேரை நப்பின்னைன்னு பேர் வச்சிருவாங்க. ஆனா கூப்பிடும்போது பிணியா அப்படின்னு கூடுவாங்க. அந்த தமிழ் பேரே மாறி போயிடும். அது ஏதோ ஒரு வித்தியாசமாக அது என்ன பேருன்னு கேட்டா அந்த பேரை சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு கூட அந்த பேரோட முழு பேர் தெரியாது. அப்புறம் நம்ம பாசுரங்கள்ல திருப்பாவையில கூட இந்த நப்பின்னைங்கிற பெயர் வரும். அந்த நப்பின்னை என்பவள் திருமாலை விரும்பி மணந்து கொண்டவள். அவளுக்கு நீலாதேவி என்ற ஒரு பெயர் உண்டு என்று கூறுவார்கள் சுபத்திரை. அவளுக்கு ஒரு கருத்து என்னன்னா பின்னை பிறந்தவள் என்ற பொருளிலே கொண்டு அவளை நப்பின்னை சுபத்திரை என்று கூறுவார்கள். ஆனா இங்கே கூறியிருக்கின்றது பின்னை பிறந்தவளை பற்றிய குறிப்பு மாதிரி இல்லை இல்லையா? திருமாலின் தோள்களை மகிழ்வோடு பற்றி கொள்கின்ற நப்பின்னை என்று வருவதனால் மனைவியாக பணாளனாக ஏற்றுக்கொண்ட பெண் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. அப்படிப்பட்ட திருமாலும் பிரம்மனும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்ன தேடி இருக்காங்க. அப்படி தேடினாலும் அவங்களால பார்க்கவே முடியல. அவங்களால பார்க்க முடியல. ஆனா சிலருக்கு முடியுது. எப்படி? அவங்க உண்மையில அன்பு வைத்து உண்மையில உண்மையான அன்பை வைத்து உன்னை வணங்கி கொண்டே இருக்கின்றார்கள். அதனால ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று புகழ்ந்து பேசப்படுகின்ற ஒருவனாகிய உன்னை எய்த முடியும். யாரால்? உண்மையான அடியவர்களால். அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லுகிற இடத்துல அடியார்கள் என்ற சொல்லே உண்மையான என்ற பொருளை, உண்மையான அடியவர்கள், அப்படியே தோய்ந்தவர்கள், அவர்களுக்கு எல்லாமே நல்லறவாகவே நடக்கும் என்ற பொருள் கொள்ள வேண்டும் இல்லையா? அதே தான் இங்க. ஆனா உன்னுடைய உண்மையான அடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கண்டு உன்னை வணங்கி எய்தலாம் என்று எங்களுக்கு புரிகின்றது. இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக நீ இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உன்னை புகழ்ந்து சிறப்பித்து பேசுவதுதான் என்னால முடிந்த ஒன்று. அதை செய்யறதுனாலதான் என்னால உன்னை அணுக முடிகிறது. ஏன்? அந்த இறைவனை சிறப்பித்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அதிலே உள்ள இன்பத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவன் என்ன செய்வோம்? அதை பேசுறதுக்கு சும்மா அதை பத்தி இஷ்டமே இல்லாத ஆள்கள்கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம பேசுவோமா என்ன? அப்ப அதையே பேசக்கூடிய ஆட்களோட சேருவோம். அப்ப நாம யாரோட சேருவோம்? மற்ற அடியார்களோட சேருவோம். அப்படி மற்ற அடியார்களோட சேரும் பொழுது இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கும். அப்ப நம் சொல் சுத்தமாகும், நம்ம மனசு சுத்தமாகும். மனசும் சொல்லும் நல்லா இருக்கு, இறைவனை பற்றி மட்டும்தான் இருக்குன்னா செயலும் அப்படித்தானே இருக்கும். இப்போ வேற எந்த குற்றமுமே இருக்காது. எந்த குற்றமும் இல்லாம சிந்தனையில பூரா சிவம்தான். அப்போ அந்த அதே நமக்கு தவமாகவும் மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தரக்கூடியது என்னது? இறைவனை பற்றிய பேச்சு, அவனை பற்றிய சிந்தனை, வேற எதுவுமே இல்லாம பாத்துக்கிறோம். இப்படிப்பட்ட நீ தொங்குகின்ற சடையை உடையவன், பின்னலையும் பின்னி கிடக்கின்ற சடையை உடையவன். இது அத்தனை இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் தொகுத்து உனக்குள் கொண்டிருப்பவன் நீ. அப்படி தொகுக்கின்ற நீ என்ன செய்கின்றாய் என்றால் தனியாக நிற்கின்றாய். அத்தனையும் உனக்குள்ளே அடக்கி கொண்டு நீ தனிப்பட்டவனாக நிற்கின்றாய். இவ்வளவு சிறப்புடைய நீ எனக்கு நம்பி எனக்கு தலைவன், இந்த பிறவியில் மட்டுமல்ல 7 பிறப்பிலும் தலைவன் என்று கூறுகின்றார். அடுத்து பின் அந்த பாடலை பார்ப்போம். பின்னை நம்பும் புயத்தான் நெடுமாலும். பின்னை பின்னை நம்பும் புயத்தான் நெடுமாலும் பிரமனும் என்றிவர் நாடியும் காணா உன்னை நம்பி ஒருவர்க்கு எய்தலாமே. நீ ஒருவன் என்று புகழப்படக்கூடியவன், உன்னை எய்தலாம். எப்போ? உலகு நம்பி, உலகுக்கெல்லாம் தலைவா, உலகு நம்பி உரை செய்யும் அது அல்லால். உன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு தவிர வேறு எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது.
அது அல்லால் முன்னை நம்பி, அது மட்டும்தான் என்னால செய்ய முடியும். அதனாலதான் என்னால உன்னை வந்து அடைய முடியுது. பின்னும் வார்சடை நம்பி முழுது இவை இத்தனையும் தொகுத்து ஆண்டது என்னை. இது அத்தனையும் நீ தொகுத்து, அதெல்லாம் வெளியில தெரியாது. நான் எப்போ உன்னை பத்தியே பேசி உன்னை பத்தியே சிந்திச்சு கொண்டே இருக்கின்றேன்னு அப்பதான் நீ எனக்கு உள்ளுக்குள் வந்து உணர்த்துவாய். அது வரைக்கும் எல்லாமாக இருக்கின்ற நீதான் எனக்கு தெரியாமலே அப்படியே அத்தனையும் அடக்கி கொண்டு இருக்கின்றாய். முழுது இவை இத்தனையும் ஆண்டது என்னை. அது எப்பேற்பட்ட செயல்! நம்பி எம்பிரானாய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்ற இந்த 7வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், நீ எப்பேற்பட்ட பெரியவன் தெரியுமா? உன்னுடைய அது சொல்லில் அடங்காது. அந்த சொல்லாக நின்றவனும் நீதான். சரி, சொல்லுக்கு பொருளாக நின்றவனும் நீதான். எப்பவுமே ஒரு சொல் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு அதனுடைய தோற்றம், அதாவது என்னென்ன எழுத்து கொண்டு அந்த சொல்ல எடுக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற இது ஒண்ணு, அப்புறம் அந்த சொல்லுக்கான ஒலிக்குறிப்புன்னு ஒண்ணு, சொல்லுக்கான பொருள் ஒண்ணு. ஆக அத்தனையுமாக இருப்பவன், சொல்லாக இருப்பவனும் அவன்தான், பொருளாக நிற்பவனும் அவன்தான், எல்லாவற்றிற்கும் தோற்றம் ஈறு அத்தனையும் அவன்தான். ஆனா அவனுக்கு தோற்றமும் கிடையாது, ஈரும் கிடையாது. அப்படிப்பட்ட நீ, நான் வருந்தி வருந்தி வேற எதுவுமே செய்யல, உன்னை வணங்கத்தான் செய்யறேன். அப்படி உன்னை வணங்குகின்ற பொழுது நீ எனக்கு அருள் செய்கின்றாய். அப்படி உனக்கு வருத்தப்பட்டு உனக்கு ஆட்சியை இயலாதவர் இருக்கின்றார்களே, அவர்கள் அல்லல் படுகின்றார்கள். போய் இப்படி சாமி நான் என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு பட விட்டுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு தான் சொல்லுகின்றார்கள். உன்னுடைய பெருமையை அவர்கள் பேசுவதாக இல்லை. அதனால உன்னுடைய பெருமையை பேசி அதிலே என்னுடைய நேரத்தையும் என்னுடைய செயல்பாடு அத்தனையும் அதுல மட்டுமே செலுத்தினேன்னா எனக்கு துன்பங்கிறது வராது. ஆனா உன்னை வணங்குவதற்கு முற்படாமல், அதற்கான முயற்சியே செய்யாமல் இருக்கின்றவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த துன்பம் தீராது. அது பாட்டு இருந்துகிட்டேதான் இருக்கும். அது நம்ம உலகியல்லையே நம்ம பாக்குறோம் இல்லையா? நாம கொஞ்சம் முயற்சி எடுத்து அதற்கான வேலை பார்த்தா தான் ஏதாவது செய்ய முடியும். என் முன்னால குவிச்சு வச்சிருக்கு தின்பண்டங்கள். எனக்கோ பயங்கர பசி, எனக்கு பசிக்குது, இந்த சுவாமி எனக்கு ஒண்ணுமே தரமாட்டேங்காருன்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளவு தவறோ அது மாதிரி இது. நான் முயற்சி எடுத்து அந்த உணவை எடுத்து உண்டாதான் என்னுடைய பசி தீரும். ஏனென்றால் இறைவன் தனு கரண புவன போகம் அனைத்தையும் தந்து நம்ம இந்த உலகத்துல விட்டுருக்கான். இத்தனையும் கொடுத்துட்டான்ல, அதுக்கப்புறம் முயற்சி செய்ய மாட்டேன், யாராவது எனக்கு ஊட்டணும்னா அது என்ன? அதனால வருந்தி உன்னை வணங்குகின்றவர்களுக்கு நீ அருளை வாரி வழங்குகின்றாய். நீ அருளை எப்போ எல்லாருக்கும் கொடுக்க, ஆனா அதை புரிந்து கொள்பவர்கள் உன்னை வருந்தி வணங்குபவர்கள். அப்படி வருந்தி வணங்காமல் இருப்பவர்கள் உன்னை உணர்ந்து கொள்ளவே முடியாது என்று கூறி அவங்க அல்லல் பட்டுக்கிட்டேதான் இருக்காங்க அப்படின்னு இருக்கின்ற. அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். அணங்கினை உன் ஒரு பாகமாக கொண்டிருக்கின்றாய். என் கணங்களும் போற்றுகின்ற வகையிலே இருப்பவன் நீ. அந்த 14 கணங்களும் உன்னை வணங்குகின்றன. இல்லிலே இடப்படுகின்ற பிச்சையை ஏற்றுக்கொள்பவன் நீ. பலி தேறுகின்ற தலைவன் நீ. எழுபிறப்பும் என்னை ஆட்கொள்ள கொண்ட தலைவனும் நீதான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். சொல்லை நம்பி, சொல்லாக நிற்பவன் நீ. பொருளாய் நின்ற நம்பி, தோற்றம் ஈறு முதலாகிய நம்பி, வல்லை நம்பி அடியார்க்கு அருள் செய்ய. இப்படி மாற்றி பொருள் கொள்ளணும். அடியார்க்கு அருள் செய்ய வல்லை, வல்லவன். அடியார்க்கு அருள் செய்ய வல்லை நம்பி, உனக்கு ஆட்சிய இலார் வருந்தி. உனக்கு ஆட்சியாதவர்கள் வருந்தத்தான் செய்வாங்க நம்பி. அல்லல் நம்பி, அவர்கள் அல்லல் படத்தான் செய்வாங்க. படுகின்றது என் நாடி அணங்கொரு பாகம் வைத்து என்றனம் போற்ற இல்ல நம்பி ஈடு பிச்சை கொள் நம்பி. இல்ல ஈடு பிச்சை கொள் நம்பி, அதாவது இல்லங்களிலே இடுகின்ற பிச்சையை ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்பி. எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று இந்த 8வது பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால்,
நான் ஒரு நம்பிக்கையோட உன்னுடைய சேவடியை வணங்குகின்றேன். என்ன நம்பிக்கை? உன்னை எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று, உன் அருளை உணர்ந்து விட வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உன்னை அப்படியே என் மனது பூரா உன்னை நினைத்து நிறைத்து உன் மேல மாறாத அன்பு வைத்து உன்னை வணங்குகின்றவர்களை ஆண்ட இறைவன் நீ. அவங்களுக்கு என்ன செய்வாய்? உன்னால அவர்களுக்கு நற்கதியை தருபவன். அப்பேற்பட்ட தலைவன் நீ. சார்ந்தாரை காத்தல் தலைவன் கடல் இல்லையா? நான் உன்னை சார்ந்து நின்று உன்னையே கதின்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, அடியார் பெருமக்கள். அப்படி இருக்கின்றவர்களுக்கு நீ கதியாக முன்னுக்கூட்டி கதியை கொடுப்பவன் நீ. அப்பேற்பட்ட பெருமையுடைய தலைவன் நீ. ஒளி வீசுகின்ற பிறையை உடையவன். அந்த பிறை எதை தொட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்காரு. இது நம்ம பழைய நம்பிக்கை. முன்னாலேயே நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம், இருந்தாலும் நினைவூட்டுகின்றேன். பாம்பு நிலவை விழுங்குவதால் தான் கிரகணம் தோன்றுகின்றது என்ற நம்பிக்கை. அதனால பாம்புக்கும் நிலவுக்கும் பகை என்று கூறுவார்கள். அப்போ பகைன்னு இருக்கும்போது பிறை எப்படி பாம்பை தொட்டுக்கிட்டு இருக்கும்? பயப்படணும் இல்லையா? அது பயமே இல்லாம இருக்கான். ஏன்னா அது சுவாமியோட தலையில இருக்குல்ல ரெண்டும். அப்ப எப்படி பகைமை உணர்ச்சி அங்க இருக்கும்? அதனால அந்த பிறை பாம்பை தொட்டு கொண்டு இருக்கின்ற இடம் என்று கூறுகின்றார். அந்த பிறை பாம்பை தீண்டிக்கிட்டு இருக்கிற சென்னி அதுல வேற யார் இருக்கா? கங்கையாளை இருத்தி இருக்கின்றான் இறைவன். அவன் சமணர்களுக்கெல்லாம் பொய்யான பொருளாக இருக்கின்றான். சமணர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளுக்கு மாறானது இல்லையா இறைவன்? மாறானவன் இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? நான் ஏற்றுக்கொண்டது இதுதான், இந்த பொருள் தான், அதனால இது தவிர இருக்கின்ற அனைத்து பொருளும் பொய் அப்படின்னு. அப்ப சமணர்களுடைய நோக்கிலிருந்து பார்க்கும் பொழுது சைவம் கூறுவது பொய்ப்பொருள். ஆனா உண்மையிலேயே உணர்ந்து பார்க்கின்ற பொழுது இதுதான் மெய்ப்பொருள். சமணர்களுக்கு உரிய தவக்குறை காரணமாக, அவர்களுக்கு அந்த தவக்குறையின் காரணமாக எது மெய் எது பொய் என்று உணர்ந்து கொள்ள இயலவில்லை. எனவே அவர்கள் சைவத்தை சிவத்தை பொய்ப்பொருள் என்று கொள்கின்றார்கள். அதனால சமணர்களுக்கு இவன் பொய்ப்பொருள். உண்மையான ஞானமே வடிவான மெய்ப்பொருள் என்று நாம உணர்ந்து கொண்டு அவனுடைய திருவடியை வணங்க வேண்டும். அப்படி வணங்குவார்கள் யாரு? இமையோர்களும் வணங்குகின்றார்கள். எங்களுக்கும் 7 பிறப்புக்கும் நீதான்பா தலைவன் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். காண்பேன் அப்படிங்கிற உறுதி போட்டு, நான் எப்படி பார்த்துருவோம்ப்பா அப்படிங்கிற உறுதி. ஆண்டு நம்பி அழறி சேவடி என்று கலந்துனை காதலித்து செய்கிற்பாரை ஆண்டு நம்பி. உன்னை கலந்து காதலித்து உனக்கே ஆளாக நிற்கின்றவர்களுக்கு அவர்களை ஆட்கொண்டு நீ அருளுகின்ற தலைவன் என்று கூறுகின்றார். காண்டு நம்பி அழறி சேவடி என்றும் கலந்துனை காதலித்து ஆட்செய்கிற்பாரை ஆண்டு நம்பி அவர் முன் கதி சேர அருளும் நம்பி. ஒரு நாப்பிறை பாம்பை தீண்டு நம்பி தென்னையில் கன்னி தங்க திருக்கு நம்பி பொய்ச்சமன் பொருளாகி ஈண்டு நம்பி இமையோர் தொழு நம்பி நெடுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே என்று வணங்குகின்றார். அடுத்து 10வது பாடல் நம்முடைய தவக்குறை. 3 வரிகள் தான் கிடைத்துள்ளன. மீதி உள்ள வரிகள் நமக்கு கிடைக்கல. 3 வரிகளுமே அருமையான பொருளை கூறுகின்றனவாக. இறைவன் மறைபொருளாக இருக்கின்றான். ஏன் மறைபொருளாக இருக்கின்றான் என்றால், நம்பாதவர்களுக்கு அவன் வெளிப்பட்டு இருந்தாலும் நம்ப மாட்டார்கள். அப்போ நம்ப தொடங்கினால்தான் அவன் வெளிப்பட்டு அருளும். அவன் நம்ம உள்ளத்துக்குள்ளே கறந்து இருக்கின்ற கல்வன் இல்லையா? நம்முடையதான் இருக்கான். நம்முடைய அத்தனை முயற்சிக்கு பிறந்ததுல இருந்து பிறகு முன்னால இருந்தே அத்தனைக்கும் அவன் தான் உதவி. ஆனா அவன் தான் உதவி செய்திருக்காங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அவன் உள்ளே மறைந்து இருக்கின்றான். நம்பாதவர்களுக்காக அவனை நினைந்து கசிந்து உருகி கண்ணீர் மல்க வணங்காதவர்களுக்கு அவன் கறந்தே இருப்பான், மறைந்துதான் இருப்பான். ஆனா அவனை விரும்பி வணங்கி உருகுகின்றவர்களுக்கு என்ன தருவான்னா, பிறவியிலும் சரி, அடுத்த பிறவியிலும் சரி, இந்த உலகத்திலும் சரி, அடுத்த உலகத்திலும் சரி, இன்பத்தை பெருக்கி கொடுப்பான். சும்மா கொடுப்பான்னு இல்லை, இன்பத்தை பெருக்குவான். 2-3 பாடல்களுக்கு முன்னால சொன்னார் இல்லையா, பரமானந்த வெள்ளம் அப்படின்னு. அப்படி இன்பத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியவன் அவன். அவனுடைய கருத்திலே
அவன் அப்படி பெருகிய அந்த வெள்ளம் அருளாக நமக்கு வருகின்றது என்ற அளவிலே இந்த 3 வரி அமைந்திருக்கின்றது. கரக்கும் நம்பி கசியாதவர் அம்மை கசிந்தவர்க்கு அதாவது இங்கேயும் வார்த்தைகளை மாற்றி போடணும். கசியாதவர் தம்மை கரக்கும் நம்பி. இங்கே கரக்கும் என்பது மறைந்து நிற்பம். கசியாதவர்களுக்கு மறைந்தே நிற்பான். உள்ளம் கசிந்து வணங்கலேனும் இறைவனை நாம் உணர முடியாது. கசியாதவர் தம்மை கரக்கும் நம்பி கசிந்தவர்க்கு இன்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கு நம்பி பெருக கரு என்ற வகையிலே இந்த 3 பாடல்கள் மட்டுமே நமக்கு 3 வரிகள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன நம்முடைய தவக்குறை என்று கூறி இன்றைய பதிக சிந்தனையில் இறைவன் அவனின் மீது அன்போடு நாம் வணங்கினால் அவன் நமக்கு அந்த ஒருவன் என்று புகழப்படுகின்ற அப்பேற்பட்ட தலைவன் நமக்கு அருளுவான் என்று நமக்கு இந்த பதிகத்திலே பதிதோறும் இறைவனை நம்பி 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 என்று அழைத்த இந்த நம்பி என்ற திருப்பதிகம் பல வழிகளை காட்டியுள்ளது. உருகி இறைவனை வணங்க வேண்டும், அவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவன் நமக்கு வெளிப்பட்டு வந்து அருளை பொழிவான். நம்மை அடக்குகின்ற ஐம்புலன்களை நாம் அடக்கி ஆள வேண்டும். அதுக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டாலே போதும். அவனே அந்த ஐம்புலன்களை அடக்குவதற்கு உதவி செய்வான். நம் குற்றங்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவான் என்று கூறி, நமக்கு மட்டுமல்ல வினை வழிபட்ட வானுலகத்தோர்க்கும் சரி முக்தர்களுக்கும் சரி அந்த இறைவன்தான் தலைவன் என்று இந்த பதிகம் நமக்கு விளக்கம் அளித்துள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நெழ்புவி வாழிய கோவில் செய்வ புலமிக வாழிய. சிற்றம்பலம்.